வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மிருதுவான ஆப்பந்தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி எடுத்திருக்க. இது 210 கிராம் அளவு. இதை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க. இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் 1 கரண்டி மாவு எடுத்து பேனில் ஊற்றிக்கலாம். அதே கரண்டியில் 2 கரண்டி தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குறைஞ்ச தீயில எரிய விட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். குறைஞ்ச தீயில ஒரு 1.5 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாவோட இதை போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் இந்த ஈஸ்ட் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை கலந்து விட்டு எடுத்து மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். இந்த ஈஸ்ட் கரைசலை சேர்க்கிறதால ஆப்பம் நல்லா மிருதுவாக வரும். இதோட தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக இந்த மாவு புளிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 6 அல்லது 7 ஆப்பம் வரும். நான் ஏற்கனவே ஆப்பசட்டி காய வச்சுருக்கேன். இதில் 1 கரண்டி மாவு ஊற்றி இந்த மாதிரி சுழட்டி விட்டுடலாம். ஆப்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதை சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாக இருக்குது. ஓரங்களில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 40 செகண்ட் இது வேகட்டும். அளவான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி மிருதுவான கேரளா ஸ்டைல் ஆப்பம் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால், வெஜிடபிள் ஸ்டூ, சிக்கன் குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.